வெல்கம் டு ஆல் இன் ஒன் நந்தினி சேனல். இது உங்கள் கனவுகளுக்கான சேனல். நடிகர்களை கனவில் கண்டால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த கனவு ஏன் வருது, இதற்கான பலன் என்ன, இந்த கனவு கண்ட பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கனவு நமக்கு கெட்ட கனவாக இருந்தால் பரிகாரம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது முதற்கொண்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். என்கிட்ட தொலைபேசி மூலமாக உங்களுக்கு வரும் கனவுகளை கேட்டு தெரிந்து கொள்வதற்கு விருப்பம் இருந்தால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ இறுதியில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்னும் ஆல் இன் ஒன் நந்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கனவு வருதுங்க. நடிகர்கள் கனவுல வராங்க. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நடிகர் இப்போ தனக்கு பிடிச்ச நடிகர் வராங்க, தனக்கு பிடிச்ச நடிகை வராங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி வரதுக்கான காரணமும் இருக்குங்க. அந்த கனவு ஏன் நமக்கு சம்மந்தமே இல்லாமல் வரணும், அவங்க ஏன் நம்ம கனவுல வரணும் அப்படின்னதை நம்ம என்றைக்குமே யோசிக்கிறதே கிடையாது. ஆனால் இந்த நடிகர்கள், இப்போ உங்களுக்கு விஜயை பிடிக்கும், அஜித்தை பிடிக்கும், ஷாலினி பிடிக்கும், இந்த மாதிரி எந்த நடிகர் நடிகை உங்கள் கனவில் வந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமான சூழல் உண்டாகும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது தான் இந்த மாதிரி கனவுங்க. முன்னேற்றமான சூழல் அப்படின்னா என்னன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இது வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும். அதே சமயத்தில் நீங்கள் வேலைக்காக எங்காவது அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை அப்படிங்கிறது நல்ல இடத்துல வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்கள் உயர் பதவிக்காக எக்ஸாம் எழுதிட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அது மூலிமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேரும் புகழும் ஏற்படும். நீங்கள் இப்போ எந்த வேலைகள் செய்தாலும் அதில் உங்களுக்கு நல்ல பேர் ஏற்படும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு படி இருக்கிறத விட என்ன பொசிஷனில் இருக்கீங்களோ அதை விட கொஞ்சம் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாங்க. இதுவே இந்த மாதிரி கனவு வர்றதுக்கு இன்னொரு ஒரு அர்த்தமும் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆடம்பர செலவுகள் பண்ணிகிட்ருக்கீங்க, தேவையில்லாமல் செலவு பண்ணுறீங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு செலவு பண்ணுறது, வெளியில் ஊர் சுற்றுறது, இந்த மாதிரி தேவையில்லாமல் ஏதாவது வீட்டுக்கு பொருள் வாங்கிறது, ஒரு ஆடம்பரமாக அந்த பொருள் தேவையே படாது ஆனால் அந்த பொருளை வாங்கி வைப்பீங்க. இந்த மாதிரியான செலவுகள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு கனவு வருது. உங்களுக்கு பிடிச்ச நடிகரோ இல்லை பிடிக்காத நடிகர் நடிகையாக கூட இருக்கட்டுங்களே, அந்த மாதிரி நடிகர்கள் கனவுல வராங்க அப்படின்னா அதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை இந்த செலவுகளை கட்டுப்படுத்துங்க. இந்த செலவுகளை கட்டுப்படுத்தினீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு பொருளாதார ரீதியான நெருக்கடியான சூழ்நிலை தவிர்க்க முடியும் அப்படிங்கிறத முன்னெச்சரிக்கை பண்ணுது. இப்போ நம்ம பிடிச்சதுனால தான் நமக்கு நடிகர் நடிகைகள் கனவுல வராங்க அப்படிங்கிறது கிடையாதுங்க. நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடிய விஷயங்கள், செய்யக்கூடாத விஷயங்களை பற்றியும் நமக்கு அறிவுறுத்துறதுக்காக இந்த மாதிரி கனவுகள் வர்றதுக்கு காரணங்க. அதனால இந்த கனவு வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உஷாராயிக்கணும். அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய வேலைகளை கவனமாக செய்யணும். மற்றவங்க கிட்ட பேசும்போதும் அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிடும் போதும் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். ஏன்னா மற்றவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிடும் போது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். இப்படி ஒரு கனவு காண்றது அப்படிங்கிறது ஒரு விதத்தில் நல்லது தான். நமக்கு ஒரு நல்லது நடக்க போகுதா கெட்டது நடக்க போகுதா அப்படிங்கிறத முன்கூட்டியே நமக்கு உணர்த்தக்கூடியதான் கனவு. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பாதை வழியாக போயிட்டுருக்கீங்க. அப்போது அந்த பாதையில் இருந்து போயிட்டு ரிட்டன் வரவர் சொல்கிறாரு, தம்பி இந்த வழியாக போகாத, இந்த வழியாக போகிறதுனால ரொம்ப ஆபத்தாக இருக்கும், முள்வேலியெலாம் நிறையா இருக்குது, பாதை சரியில்லை, கரடு முரடாக இருக்குது, நீ வேறு பாதையில் போ அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டிப்பாக அவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றிங்க, நான் வேறு பாதையில் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு பாதையில் போயிடுவோம். நம்ம அந்த மாதிரி கஷ்டங்களை அனுபவிக்க மாட்டோம் இல்லைங்களா? வேறு பாதையில் போயிட்டு நம்ம ரிலாக்ஸாக போய்ப்போம். அப்போது
கனவுகளும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான். இந்த பாதையில் போனால் நமக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறத நமக்கு கனவுகள் மூலிமா வந்து சொல்லுது. ஏன்னா நமக்கு வந்து நிறைய பேர் வந்து ரியலாக அட்வைஸ் பண்ணுவாங்க. அது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, அவங்க சொல்கிற அட்வைஸ் நமக்கு நல்லதா கெட்டதா எதுவுமே நமக்கு தெரியாது. ஏன்னா மனதளவில் ரொம்ப வஞ்சகம் உடையவங்க கூட முகத்தில் வந்து நல்ல சிரிப்பாக வந்து முகத்தை வச்சுக்கிட்டு நம்ம கனவுகள் வரதுக்கு காரணம் இந்த மாதிரி முன்னெச்சரிக்கை பண்ணுறதான். அதனால இந்த கனவு வந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும், சரிங்களா? ஒருவேளை உங்கள் கனவுலையும் ஏதாவது நடிகைகள் அந்த மாதிரி வந்திருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களும் வந்து தெரிஞ்சுக்கட்டும். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா இந்த மாதிரிலாம் கனவு வருமா அப்படின்னு நினைப்பாங்க. அதை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கும் இது போன்று கமெண்ட் வந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கனவு வந்துச்சுன்னா உங்கள் கனவுகளுக்கான பதில் வந்து வாட்ஸ்அப் மூலமாக என்கிட்ட உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு டைப் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில் சொல்லுவாங்க. நீங்கள் கண்ட கனவு எத்தனை நாட்களில் பழிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ தொடர்ந்து பாருங்கள். டைம் தெரியல அப்படின்னா நோ டைம் அப்படின்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். எவ்வளவு நாட்களில் பழிக்கும் அப்படின்னு சொல்கிறேங்க. இப்போ நம்ம கண்ட கனவுக்கான எந்த நேரத்தில் எவ்வளவு நாட்களில் கனவு பழிக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. நீங்கள் இது வந்து சாயங்கால நேரத்தில் தான் சொல்கிறேன். சாயங்காலம் 6 மணிலேருந்து ஒரு 8 மணிக்குள்ளே நீங்கள் கனவு கண்டீங்க அப்படின்னா 1 வருஷம் ஆகுங்க அது வந்து பழிக்கிறதுக்கு. அதே 8 மணிலேருந்து ஒரு 10 மணிக்குள்ளே நீங்கள் கண்ட கனவு பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக பழிக்குங்க. அதே நைட்டு வந்து தூங்கும்போது நீங்கள் 10 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே நீங்கள் கண்ட கனவு 1 மாதத்துக்குள்ளே பழிக்குங்க. 1 மணியிலேருந்து விடிய கால 3 மணி, அந்த 3 மணிக்குள்ளே கண்ட கனவு வந்து பார்த்திங்கன்னா 10 நாட்களில் பழிக்குங்க. இதுவே வந்து இந்த 3 மணியிலேருந்து காலை 6 மணிக்குள்ளே கனவு வந்துச்சுன்னா அது வந்து உடனே பழிச்சிருங்க. அதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளதாக வந்து கனவு பஞ்சாங்க சாஸ்திரமே வந்து சொல்லுதுங்க. கனவுகளுக்கு கூட நேரமும் காலமும் உண்டு அப்படிங்கிறத நமக்கு நடக்கும்போது நம்ம அதை உணர்ந்துக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு பகல் கனவு அப்படிங்கிறது பழிக்காது. ஆனால் ஒரு சிலருக்கு பகல் கனவு பழிக்கும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆழ்நிலை தூக்கத்தில் இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம தன்னை மறந்து ஒரு ஆழ்நிலை தூக்கத்தில் நம்ம இருக்கும்போது நம்ம காணக்கூடிய கனவு அப்படிங்கிறது அது பகல் நேரமாக இருந்தாலும் பழிக்கிறதுக்கு காரணம் வந்து அதுதாங்க. நன்றி.